துர்காதேவி மகிஷாசுரனை அழிச்சதுக்கப்புறமா அவனோட தங்கச்சியான மகிஷி தேவர்களெல்லாம் பழி வாங்கணும்னு நினச்சி பிரம்மனை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சாங்க. அவங்களோட தவத்தை கண்டு மகிழ்ந்த பிரம்மதேவரும் அவங்களுக்கு காட்சி அளித்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவங்க, எனக்கு சிவன் மற்றும் விஷ்ணு அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையால் தான் சாவு வரணும், இல்லாட்டி எனக்கு அழிவே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. இவரும் ஒத்துக்கிட்டு அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவார். சிவனுக்கும் விஷ்ணுக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றதுனால தான் மகிஷி ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் பஸ்மாசுரன் ஒரு அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சிட்டு இருந்தான். அவனோட தவத்தின் பலனாக அவன் தன்னோட வலது கையை வச்சா அவங்க அழிஞ்சிடணும் அப்படின்ற வரத்தை கேட்பான். சிவபெருமானும் ஒத்துப்பார். இந்த வரத்தை வாங்கினதும் சிவபெருமான் தலையில் கை வச்சு அதை டெஸ்ட் பண்ண பார்ப்பான். அவன் கொடுத்த வரத்தை திரும்பவும் வாங்க முடியாது அப்படின்றதுக்காக வேண்டி சிவபெருமான் அவன் கண்ணில் மாட்டாமல் அங்கேருந்து மறைஞ்சிருவார். சிவபெருமான் கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்த விஷ்ணு அவருக்கு உதவி பண்ணலான்னு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அசுரனை நாட்டியம் ஆட வச்சு அவன் கையை அவன் தலையிலே வைக்க வச்சு அழிச்சிருவாங்க. இப்படியா விஷ்ணுவோட மோகினி அவதாரம் உருவாச்சு. இதுக்கப்புறமா விஷ்ணுவின் அவதாரமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். இப்படி ஹரியான விஷ்ணுக்கும் ஹரனான சிவனுக்கும் பிறந்தனால ஐயப்பன் ஹரிஹரன்ற ஒரு பேரும் உண்டு. குழந்தைய பம்பா நதிக்கரையில் விட்டுட்டு ஹரனும் ஹரியும் போவாங்க. அந்த நேரம் அந்த பக்கம் வேட்டைக்கு வந்த பந்தள மகாராஜா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அரண்மனையில் வச்சு வளர்ப்பார். அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால் மகாராணியும் ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குழந்தைய பார்த்த ஜோதிடர்கள்லாம் இது ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைய எடுக்கும்போது குழந்தையோட கழுத்தில் ஒரு மணி இருந்தனால அவருக்கு மணிகண்டன் அப்படின்ட்டு பேர் சூட்டுவாங்க. ஐயப்பன் அரண்மனைக்கு போன நேரமாக ராணிக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ராணிக்கு குழந்தை பிறந்தாலும் மகாராஜா ஐயப்பனை தான் தன்னோட மூத்த மகனாக எப்பயுமே பார்த்தாரு. அதனால் ஐயப்பன் வளர்ந்த உடனே மகாராஜா ஐயப்பனை தான் முடிசூட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தாரு. ஆனால் இது மற்றவங்களுக்கு பிடிக்கல. அதனால் சில பேர் ராணியோட மனசில் நஞ்ச விதைக்க ஆரம்பித்தாங்க. உன்னோட மகன் தானே முடிசூடணும் அப்படின்னு. இதனால் ராணியும் ஒரு திட்டம் தீட்டினாங்க, ஐயப்பனை எப்படியாவது துரத்தணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் ராணி தனக்கு தீராத வயிற்று வலி இருக்கிறதாகவும் அதோட மருந்து புலிப்பால் தான் அப்படின்ட்டும் தன்னோட அரண்மனை வைத்தியரை வச்சு சொல்ல வைப்பாங்க. இதை கேட்ட ஐயப்பன், தாய்க்காக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு காட்டுக்கு போவார். போகிற வழியில் அவரோட பிறவியும் நோக்கமும் ஈடேறிடும். அதாவது அவர் போகிற வழியில் அந்த மகிஷியை பார்ப்பார். மகிஷியை பார்த்து அவங்கள வதம் பண்ணவும் செஞ்சிருவார். இதை பார்த்து மகிழ்ந்த தேவர்கள் பூமாலை பொழிஞ்சாங்க. தேவர்களே புலியாக ஒரு கூட்டமாக அவர் இந்திரனான புலி மேலே அமர்ந்து அரண்மனைக்கு திரும்புவார். புலிக்கு மேலே அமர்ந்து வர்றதை பார்த்து அரண்மனையில் உள்ளவங்க எல்லாம் இவர் எவ்வளோ பெரிய தெய்வ சக்தி வாய்ந்த குழந்தைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பயங்கரமாக மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறமா பந்தள மகாராஜா ஐயப்பரை பார்த்து, நாங்கள் உங்களை பார்க்கணுன்னா எங்கே பார்க்குறது அப்படின்னு கேட்பார். அதுக்கு ஐயப்பர் ஒரு வில்லை எடுத்து விட்டுட்டு, அது எங்கே போய் லேண்ட் ஆகுதோ அங்கே எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு மலையில் போய் லேண்ட் ஆகும். அங்கே தான் சபரிமலை கட்டி அங்கே தான் இப்போ அருள் பாலிச்சிட்ருக்காரு. ஐயப்பருக்கு சாஸ்தா, தர்ம சாஸ்தா, ஹரிஹரன், மணிகண்டன் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்குது. அவர் காட்சி தரதே ஒரு தவ கோலத்தில் தான் உட்காந்து காட்சி தருவார். யோகா ஆசனா கோலத்தில் அவர் அமர்ந்திருக்க மாதிரி இருப்பார். அவருக்கு காலை சுற்றி ஒரு துணி கட்டப்பட்டிருக்கும். ஐயப்பரை பார்க்க வர்றவங்க 41 நாள் விரதம் இருந்து மகர ஜோதி அப்போ அவரை பார்த்து ஜோதி உருவமாக பார்த்துட்டு போவாங்க. 18 முறை விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க குருசாமி ஆகுறாங்க. கோயிலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி மல்லிகைபுரத்து தேவி இருக்காங்க. அது யாருன்னா ஐயப்பன் அழித்த மகிஷி தான். மகிஷி அழிக்கப்பட்டதும் அவங்க ஒரு தேவியாக ஒரு மாதிரி ஐயப்பனை கல்யாணம் பண்ணிக்க கேட்பாங்க. ஆனால் அதுக்கு விருப்பமில்லாத ஐயப்பன் தன்னோட கோயிலுக்கு கன்னி சாமிகள் எப்போ வர்றது நிற்குதோ அப்போ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்கள வெயிட் பண்ண சொல்லுவார். கன்னிசாமினா முறை மாலை போட்டுட்டு கோயிலுக்கு வர்றவங்க. இப்படியா மல்லிகாபுர தேவி இன்னுமே ஐயப்பனுக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பயுமே ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கன்னிசாமிகளாக இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க சபரிமலையை நோக்கி. கோயிலுக்கு வர பக்தர்கள் வெறும் காலோட இருமுடி கட்டி சாமியை சரணமையப்பான்னு முழக்கம் விட்டுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. சாமி மகர ஜோதியாக பொங்கல் அப்போ எப்பயுமே பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. நன்றி.